நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் இப்போ கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு, கடுமையான கலவரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த சமயத்தில் வங்கதேசம் இந்தியாவை மிரட்டியிருக்காங்க. இதுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வங்கதேசத்துக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கும் முக்கியமான முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, பல நண்பர்களுக்கு நம்ம வீடியோ போட்ட உடனே போய் சேர்றதில்ல. அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம இருக்கிறது தான். அதனால உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திரிபுராவுடைய அகர்தலாவில் இருக்கும் வங்கதேச துணை தூதரகத்தில் நிகழ்ந்த அத்துமீறல் தொடர்பாக விளக்கம் அளிக்கிறதுக்கு இந்திய தூதருக்கு வங்கதேச அரசு சம்மன் ஒன்று கொடுத்திருக்கு. இதனையடுத்து வங்கதேசத்துக்கான இந்திய தூதர் பிரணாய் வெர்மா அவர்கள் இருக்கார் இல்லையா, இவர் வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் ரியாஸ் ஹமதுல்லாவை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா செய்தியாளர்களிடம் பேசிய பிரணாய் வெர்மா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பரந்த பன்முக உறவு இருக்கு. அதை ஒரே ஒரு விஷயமாக சுருக்க முடியாது. மின் விநியோகம், அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி அப்படின்னு இரண்டு நாடுகளுக்கு இடையே பல்வேறு விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருக்கு. மேலும் நாங்கள் உண்மையிலேயே நேர்மறையான, நிலையான, ஆக்கப்பூர்வமான உறவை முன்னோக்கி நகர்த்த விரும்புகிறோம். அதுக்காக நாங்கள் பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்காங்க. இதன் மூலம் பரஸ்பர நன்மைகளை உருவாக்க விரும்புகிறோம். மேலும் நம்முடைய ஒத்துழைப்பு நம் இருவருக்குமே நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு அவர் இந்தியா சார்பாக சொல்லியிருந்தாரு. மேலும் கடந்த சில மாதங்கள்ல அது வர்த்தகமாக இருந்தாலும் சரி, மின்சாரம் பரிமாற்றமாக இருந்தாலும், அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகமாக இருந்தாலும் நாங்கள் நேர்மறையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து இருக்கிறோம். நாங்க வங்கதேசத்துடைய இடைக்கால அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். மேலும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில நம்முடைய பகிரப்பட்ட விருப்பங்களை அடையிறக்கு இணைந்து செயல்பட உறுதி பூண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதாவது என்ன நடந்திருக்கு வங்கதேசத்தில் அப்படின்னா, இஸ்கான் அமைப்புடைய முன்னாள் நிர்வாகி சின்மய் கிருஷ்ணதாஸ் இருக்கார் இல்லையா, இவர் கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. அப்போது அகர்தலாவில் இருக்கும் வங்கதேச துணை தூதரகத்தில் சிலர் அத்துமீறி நுழைஞ்சு அந்த நாட்டு கொடியை சேதப்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து வங்கதேச அரசு இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. மேலும் அகர்தலா துணை தூதரகத்தில் விசா சேவை உள்பட அனைத்து சேவைகளையும் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அகர்தலாவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை அடுத்து 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. காவல்துறையை சேர்ந்த 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் சொல்லியிருக்கிறாரு. மேலும் வங்கதேச அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நாட்டுடைய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இன்னைக்கு மாணவர் தலைவர்களை முகமது யூனிஸ் சந்திக்க இருக்கிறாரு. இதனையடுத்து நாளை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் மத தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வங்கதேசம் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியா. இதுக்கு எதிரொலியாக தான் இப்போ வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் வங்கதேசத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்காங்க. மேலும் தூதரகத்தின் மேல தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசம் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இல்லையா. இது குறித்து வங்கதேசத்துடைய வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் முகமது தௌஹித் ஹுசைன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அகர்தலா நிகழ்ந்த போராட்டத்தை அடுத்து நேரில் வருமாறு இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. அவரிடம் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக அந்த நாட்டுடைய சட்ட விவகாரங்கள் ஆலோசகர் ஆசிப் நசருல்லா அவர்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் என்ன போட்டிருந்தார்னா, இந்த தாக்குதல் இந்தியாவுடைய தோல்வியை குறிக்குது. இந்தியா கூட நல்ல உறவை பெற தேர்தல் இல்லாம ஆட்சியில் அமரும் ஷேக் ஹசீனாவுடைய அரசு தற்போது வங்கதேசத்துல இல்ல அப்படிங்கிறத இந்தியா உணரணும். அதாவது இந்தியா வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா தான் இருக்கிறார் அப்படின்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் இல்ல, உங்களுக்கு எங்களுடைய ஆட்சியை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறாரு. மேலும் தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் வங்கதேசத்துடைய தேசிய கொடி எரிப்பு சம்பவத்தின் பின்னணியில ஹிந்து சங்கர் சமிதி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சுதந்திரம், இறையாண்மை மற்றும் சுயமரியாதையுடைய நாடாக திகழும் வங்கதேசம் திறன்மிக்க அச்சமற்ற இளைஞர்கள் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்தியாவை நாங்க எப்ப வேணாலும் எதிர்ப்போம். இந்தியாவை நம்பி ஒன்றும் நாங்க இல்ல. இந்தியா ஷேக் ஹசீனா இருக்கும் ஆட்சியை போல இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்க வேற மாதிரி, எங்க கிட்ட நீங்க வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இந்தியாவை மிரட்டும் தொனியில வங்கதேசத்திலிருந்து அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை திரிபுரா காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அஸ்ஸாம் உள்ளிட்ட பிற வடகிழக்கு மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமையும் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம வங்கதேச கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் இந்திய தொலைக்காட்சி சேனல்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.
வழக்கறிஞர் ஏக்லஸ் அவர்கள் தாக்குதல் செய்த மனுவில் என்ன இருந்தது அப்படின்னா, எந்தவித வரம்புமின்றி வங்கதேச கலாச்சாரத்தை எதிர்க்கும் வகையிலான நிகழ்ச்சிகளை இந்திய தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பிட்டு வர்றாங்க. இந்த நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட தூண்டும் வகையில இருக்கு. அதனால வங்கதேசத்துல ஒளிபரப்பாகும் ஸ்டார் ஜல்சா, ஸ்டார் பிளஸ், ஜி பங்களா உள்ளிட்ட அனைத்து இந்திய தொலைக்காட்சி சேனல்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. மேலும் வங்கதேசத்துல தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இந்து மத ஆன்மீக தலைவர் சின்மய் கிருஷ்ணதாசுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதிக்கு சட்டகுராம் நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. அவர் தரப்புல ஆஜராகிறதுக்கு வழக்கறிஞர்கள் யாரும் முன்வராததுனால வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மேலும் வங்கதேசத்துல இந்துக்கள் மீது நடத்தப்படும் தொடர் வன்முறை தாக்குதலை பிரிட்டனுடைய நாடாளுமன்றம் கண்காணிச்சுட்டு வருவதாகவும் அங்கே இந்து மத ஆன்மீக தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் மூத்த அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த மாதம் வங்கதேசத்துக்கு நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக வங்கதேச இடைக்கால அரசு உறுதியளிச்சாங்க. இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டிட வங்கதேச இடைக்கால அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் வங்கதேசத்துடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் வங்கதேச மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து கடுமையான பதிலடி ஒன்றை கொடுத்திருக்காங்க. அதாவது வங்கதேசத்துல இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டிச்சு வங்கதேசத்தவர்களுக்கு உணவு வழங்குறதுக்கு திரிபுரா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. வங்கதேசத்துல சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்கள் மேல சமீப காலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில தான் வங்கதேசத்துடைய இந்து விரோத போக்கை கண்டிச்சு அந்த நாட்டிலிருந்து வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் அப்படின்னு மேற்கு வங்கத்தை சேர்ந்த மருத்துவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதே போல திரிபுரா மாநிலத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனையும் வங்கதேசத்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் திரிபுரா மாநில ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் அகர்தலாவில் நடைபெற்றிருக்கு. இது குறித்து சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஷைகத் பந்தோபாத்யாய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, அனைத்து மதத்தினர் மீதும் நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம். ஆனால் வங்கதேசத்துல வசிக்கும் சிறுபான்மை இந்துக்கள் அங்குள்ள மத அடிப்படைவாதிகளால அடக்குமுறையை எதிர்கொள்றாங்க. எங்கள் தேசிய கொடி அங்கு அவமதிக்கப்படுது, அங்கு நிலைமை மோசமாக இருக்கு. இந்த செயலை கண்டிக்கும் வகையில வங்கதேசத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்க உணவு கொடுக்க போறதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சின்மய் கிருஷ்ணதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறிஞர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சையில இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை ஒன்றையும் கொடுத்திருக்காங்க. அதாவது பங்களாதேஷ்ல இருக்கும் இந்து சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதனால இஸ்கான் கொல்கத்தாவுடைய செய்தி தொடர்பாளர் ராதாராமன் தாஸ் அவர்கள் இந்து மதத்தை பின்பற்றும் பக்தர்களுக்கு ஒரு அவசர ஆலோசனையை கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பொது இடங்கள்ல நீங்க காவி நிற ஆடைகளையும் குங்கும திலகத்தையும் அணியாமல் இருக்க பக்தர்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக தங்கள் வீடுகள் அல்லது கோயில் வளாகங்கள்ல சாமி கும்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கம் கவிழ்ந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ்ல இந்து சமூகத்தினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக ராதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால இந்துக்கள் மத்தியில பெரும் அச்சம் நிலவுது. பல துறவிகள் மற்றும் பக்தர்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் எதிர்கொள்வதாக தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் அவர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக ராதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பங்களாதேஷில் கோயில்கள் சேதப்படுத்துவதும் மத கூட்டங்கள் தாக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இது பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அதே போல பாத்தீங்கன்னா 1971 பங்களாதேஷுடைய மக்கள் தொகையில இந்துக்கள் பாத்தீங்கன்னா 22% இருந்தாங்க. ஆனா தற்போது இது 8% குறைஞ்சிருக்கு. இந்துக்கள் மீதான தொடர் அடக்குமுறை அவர்களுடைய மக்கள் தொகை விகிதத்தை வைத்து பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஆனா தற்போது அந்த அடக்குமுறை உச்சத்துக்கே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி அங்கே இந்து மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது பத்தாது அப்படின்னு அங்கே இஸ்கான் கோயிலில் இருக்கும் கோசாலை மேல இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் மாடுகளை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. நாம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அதாவது அங்க இருக்கும் மாடுகளை இவங்க போய் அடிச்சு துன்புறுத்துறத வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த மாடு என்ன பாவம் பண்ணுச்சு, இதை போய் இந்த தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி தாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வருது. கண்டிப்பாக இந்தியா நம்முடைய மத்திய அரசு இந்த இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் அசம்பாவிதங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் பத்தாது, வங்கதேச அரசாங்கத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பல வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதலுக்கு எதிராக நம்முடைய இந்தியாவிலையும் பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இந்த போராட்டம் இதோட முடியக்கூடாது. வங்கதேசத்துக்கு சரியான பாடத்தை நம்முடைய மத்திய அரசு புகட்ட வேண்டும். அப்பதான் வங்கதேசம் அடங்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.